எனக்கு என் பொண்டாட்டி கூட சேர்ந்தாதான் தீபாவளி. என்னையமா உனக்கு சிரிப்பு? இந்த கலகம் எல்லாம் முன்னால் தான். நாரதரின் கழகம் நன்மைகள் முடியும் என்று சொல்வார்கள். எவனுடைய கழகம் கூட நன்மைகள் தான் முடிந்திருக்கிறது. ஒரே ஒரு தோரை தான் போட்டேன், தோழர்கள் ஒன்றானார்கள். இதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி தீபாவளி கொண்டாட்டம் தான். என்னக்கா முதல்ல இருந்து உன் கண்ணு எதிர்த்த வீட்டுல அதை பாஞ்சிட்டு இருக்கு? வேற என்ன, மாமா ஏன் ஆளை தேடாம உங்க 2 பேரும் ஆளதான் தேடுவேனா? அக்கா தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அது எப்படி தெரிஞ்சிச்சு? உங்க 2 பேருக்கு தான் தெரியல. என்னக்கா அன்னைக்கு கூட மாமா அந்த குத்து குத்துனீங்க. அதுலதான் ஒரு டெக்னிக் இருக்கு. மாமா எவ்வளவுதான் அடிச்சாலும் அடிய வாங்கிக்கிறாரா, என் மேல பாசமா இருக்காரா, என்னை விட்டு போறாரா இல்லையான்னு ஒரு பரிசோதனை வச்சேன். அதுல அவரு பாஸ் ஆயிட்டாரு. அடி நல்லா வாங்கிட்டு அந்த எதிர்க்க வீட்டுல நீ அப்படியே குரு குருன்னு பாப்பாரு பாரு, அதுலயே அவர் பாஸ் ஆயிட்டாரு. பசங்க எது பண்ணாலும் தத்ரூபமா பண்ணணும். மாமா மட்டும் அடிச்சுட்டு அந்த பையனை நான் கட்டுக்கலாம், அப்ப எனக்கு பைசை தெரியல, நான் பட பைத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிடாதா, அதனாலதான் பிளான் பண்ணி செஞ்சேன். அது மட்டும் இல்ல, தீபாவளி டைம்ல இவங்க யாராவது செய்யறீங்களா வேலை செய்யறதுக்கு? தப்பிச்சுக்கிட்டல, நீங்க 2 பேரும் தானே மம்சா. எப்படி நம்ம திட்டோம்? சூப்பர் ஆக்டிங்கா. எதிர்த்த வீட்டுல வேலையே காணோம், நம்ம குடும்பம் ஒண்ணு போங்க. ஆமாக்கா, யாருமே இல்ல தானே? ஆமா, அந்த நீட்டா உயரமா அந்த ஜிப்பாத்தி ஆளு அவனை கூட காணும். அந்த கர குரலு அதான் உன் ஆளு, அவரையும் தான் காணும். ஏய், அவரோட குரலுக்கு உலகமே மயங்கி போய் கிடக்கு. இந்த உருளைக்கிழங்கு மாதிரி ஒருத்தர் உடுத்திட்டு இருப்பான், அவன் மட்டும்தான் இருக்கான். ஆமா, நேத்து பார்த்தல, நேத்து ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தேங்கா. குடும்பம் ஒண்ணு சேர்ந்தும் சின்ன தம்பி யார் நீங்க? இது சின்ன தம்பி வீடு தானே? இங்க இல்ல. யாரு? ஹலோ, சின்ன தவறு. சின்ன தம்பி யாரு? ஓ, நீங்களா? அண்ணன் சொன்னாரு. வாங்க உள்ள வாங்க. ஓ, பேக். பாத்து. கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா? ஓ, எஸ். யாரு? அது நீங்க அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஹலோ ரெட் சாரி, யாருதாங்க நீங்க? அத நீங்க சின்ன தம்பிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வகையா இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மகிழ்ச்சியில இருக்கீங்களா? அப்படி மகிழ்ச்சியில இருக்கும்போது இது யாருப்பா அது இடையில இந்த பொண்ணு புதுசா அப்படின்னு கேட்க தோணுதுல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆமா, அந்த 3 பேரு எங்க? இந்த தீபாவளி அதுமா எங்க போனாங்க? இந்த பொண்ணு யாரு? ஐயோ முடியலையே. ஒரு புறம் ஒதுக்கி வச்சுட்டு வாங்க முதல்ல தீபாவளி பாட்டை பார்க்கலாம், அப்புறமா இவங்க யாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். ஒளி பெருக்கிடும் ஜொலி ஜொலித்திடும் ஒரு முறை வரும் தீபாவளி. ஒளி பெருக்கிடும் ஜொலி ஜொலித்திடும் ஒரு முறை வரும் தீபாவளி. வருஷத்தில் பல நாளே வந்தாலும் போனாலும் இது போல வேறேது திருநாளே. சொந்தங்கள் பந்தங்கள் அன்பான நண்பர்கள் கைகோர்த்து கொண்டாடும் பெருநாள். வருஷத்தில் பல நாளே வந்தாலும் போனாலும் இது போல வேறேது திருநாள். சொந்தங்கள் பந்தங்கள் அன்பான நண்பர்கள் கைகோர்த்து கொண்டாடும் பெருநாள். நெஞ்சுக்குள் பஞ்சங்கள் எல்லாமே தீர்ந்தாச்சு. சீட பறவை எங்க இப்போ கொண்டு வா
அப்பாவி மனசங்க எல்லோருக்கும் கெட்ட தொல்லைகள் தந்தான சூரன் காப்பாத்த வந்தானா வென்றானா நல்ல கார்மேக வண்ணன்னம் கண்ண அப்பாவி மனசங்க எல்லோருக்கும் கெட்ட தொல்லைகள் தந்தான சூரன் காப்பாத்த வந்தானா வென்றானா நல்ல கார்மேக வண்ணன்னம் கண்ண சொந்தம் என்கின்றார் தினம் கூடு சொந்தம் என்கின்றார் தினம் கூடு பொம்பெனப்பு வந்த தாங்குவதேது தர்மம் தைச்சிட்ட நாளா மக்கள் துன்பம் நீங்கிட்ட நாளா சரி பாட்டு தான் முடிஞ்சே இப்பயாவது சொல்லு நீ யாரு நான் யாரா அத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். தொடரும். என்னது தொடருமா? இங்க இருக்க கூடாது. நீ வந்துரு வா. ஏண்டா உள்ளுக்கு எவ்வளவு பெரிய சீட் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தர நிறுத்து வந்தீங்க. தரவென்று இழுத்து வந்தேன். மேலோகத்திலிருந்து கீழோகம் வந்ததுக்கு காரணம் இதுதானா? எனக்கு தீபாவளி வேண்டாம், எந்த ஒரு சீனும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நாம் புறப்படுவோம். அந்த 3 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. எப்படி போறது அதுக்கு? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இங்க இருக்க மாட்டேன். புறப்படுவோம். நம்ம ஆடை மேலோகத்துக்கு போகும்போது தானாக மாறிக்கொள்ளும். அது மட்டுமல்ல, இப்போது செல்கிறேன். மீண்டும் பாச கயிறோடு வந்து சில பேத்தை இழுத்து செல்ல போகிறேன். நீ வா.